காது சுத்தம் பண்ற டிப்ஸ்ல எஸ் என்னெல்லாம் செய்யலாம் கரெக்டா நீங்க கேட்டீங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் 1 or 2 drops. சூடெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே நார்மலா நம்ம கிளைமேட்ல கடவுள் புண்ணியத்துல லிக்விடா தான் இருக்கும். அமெரிக்காவோ இல்ல ரொம்ப குளிர் பிரதேசங்கள் இல்ல லைக் டெல்லி ஆர் இன் வின்டர் அந்த மாதிரி டயத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்கிறச்சு அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை லிக்விடா ஆக்கி 1 drop to 2 drops மேக்சிமம் விட்டா போதும். ஏன்னா காது உள்ள வந்து ஸ்பேஸ்லாம் ஒன்றும் கிடையாது அண்ட் அது ஒரு குகையும் கிடையாது. அது ஒரு எம்டி இதுதான். அது ஒரு வழிலாம் இல்லை. அது உள்ள போய் எங்கேயோ போறதெல்லாம் கிடையாது. சும்மா போய் ஜவுல பட்டு திருப்பி அது வெளியே தான் வரப்போகுது. அதுல 2 சொட்டு போட்டீங்கனாலே போதும். நார்மலா இருக்கிறச்சே அலவ்டு போடலாம் தாராளமா. நீங்க காதுல ஒரு 2 டிராப் எண்ணெய் போடலாம். 2வது பூண்டு போடுறது, அப்புறம் வந்து அந்த இதுல வெங்காயம் போட்டு தாளிக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லை. வெறும் பிளெயின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதை தவிர ஐ டோல்ட் யூ காது சுத்தம் பண்றது கை வச்சோ இல்ல டவல் வச்சோ லைட்டா வெளியவும் பின்புறமாவும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். வேற கிளீனிங்க்கு எந்த விஷயமும் தேவையே இல்லை. இது மட்டும் போதும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன், அதாவது அரிப்போ இல்ல அதிகபட்சமான ஒரு வலி, அரிப்பு, லைட்டா நீர் மாதிரி வடியுது, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ENT டாக்டர் பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க.